ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு இட்லி பொடி செய்கிறேங்க. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. நான் காட்டுறேன், அளவு காட்டுறேன். நான் வீடியோ எடுக்கணும்னு தெரியாமலே ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் நான். இப்போ இந்த உளுந்து நல்லா தீயாமல் வறுத்து எடுத்துட்டு அடுத்து வந்து கடலைப்பருப்பு சேர்க்கணுங்க. இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துக்க வறுத்துட்டேங்க. ஆனால் தீயாமல் நம்ம அனலை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ நான் இதில் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். இப்போ அதே அளவு வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. இதை பாருங்கள், ஒரு டம்ளர் கொட்டி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. அதே இப்போது இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா செவக்க வறுத்துட்டேங்க. இதையும் அதே உளுத்தம்பருப்பு கூட சேர்த்து கொட்டுறேங்க, ஆறட்டோன்னு. இப்போ இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இருக்குங்க ஒயிட் கலர் எள்ளுங்க. இது இருங்க, ஒயிட் கலர் எள்ளு வந்து வறுத்துக்கிறேங்க. எள்ளு வந்து அது வந்து இட்லி பொடி செய்யும் போது எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வெள்ளை கலர் எள்ளு வந்து சேர்த்துக்கிறேங்க, வெள்ளை எள்ளு. அப்புறம் வந்து பூண்டு வந்து போட்டுக்கலாங்க. இந்த மிளகா வறுத்த நெடி வந்து எனக்கு தாங்கலைங்க. பூண்டுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தாங்க யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த பொடி ஒரு வாரம் தாங்க வரும், அதுக்கு மேலே வராது. என் பையனுக்கு வந்து இந்த இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க. இப்போ இந்த வேர்க்கடலையும் வறுத்துக்கிட்டேன் இல்லைங்களா, அது கூடவே நம்ம பெருங்காயத்தூளுங்க கொஞ்சம் தோராயமாக நமக்கு என்ன உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பெருங்காயத்தூள் போட்டு அதையும் அப்படியே சும்மா அதே வறுத்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேங்க. உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா செமையாக இருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேங்க. அதை இப்போது மிக்சியில் வச்சுட்டேங்க, மிக்சி ஜாரில் போட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க, கல் உப்புங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அது நான் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க தோராயமாக. நமக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிட்டால் போதுங்க. இப்போ இதை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி பொடி அரைச்சிட்டேங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். நல்லா ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தாங்க இட்லி தோசைக்கு நம்ம வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இட்லி பொடி. நான் வந்து இந்த ஸ்டைலில் தாங்க செய்வேன். கொஞ்சம் வேர்க்கடலையும் பூண்டும் சேர்த்துப்பேங்க. ஒவ்வொருத்தர் எண்ணெயிலேயே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி செய்வாங்க, வறுத்துட்டு செய்வாங்க. அது வந்து ரொம்ப நாளைக்கு வராதுங்க, சீக்கிரம் காலி பண்ணிடணும்.